So இது வந்து ஜிப்ரிஸ் பார்வையில இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அன்பாக்சிங். மோஸ்டா வந்து எனக்கு தெரியாது எந்தெந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்றது தெரியாது. பர்த்டே சர்ப்ரைஸ் மாதிரி இது ஏதோ ஏடாகூடமான பேக்கேஜிங்கா இருக்கு. என்னன்னு என்னது மாப் வந்திருக்குது. ரூம்னு ஒன்று ஆர்டர் பண்ணிருக்காது, கடைசியில் அது வந்து மாப் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கெஸ் இருக்குது. ஏன்னா அதை தொட்டு பார்த்தாலே இருக்கும். அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். யூ ஆர் வித் மீ ஜிப்ரி. இப்போ பார்த்துருப்பீங்க பின்னால பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். இந்த வீடியோ என்னன்னா ஒரு பெரிய அன்பாக்சிங் தான். இந்த அன்பாக்சிங்ல நாங்கள் வாங்கின இந்த மாதம் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினோம். அதில் இதுவும் ஒன்று, இது மட்டும் நாங்கள் கொஞ்சம் எல்லையா வந்து ஓப்பன் பண்ணி பிரித்து ஒட்டியாச்சு. ஸோ அதுவும் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் போய் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் வேணும் நீங்கள் போய் கீழே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் வந்து இப்போ 1700+ சப்ஸ்கிரைபர்ஸோட ஃப்ரண்ட்ல அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அண்ட் வந்து வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா, அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா, இல்லை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இல்லை வேற ஏதாவது இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது query இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இது வந்து ஜிப்ரிஸ் பார்வையில இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அன்பாக்சிங். ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து எந்தெந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்றது தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து சூஸ் பண்ணாரு ஒரு ப்ராடக்ட்டும். சில இது மட்டும் தொட்டு பார்க்கும்போது தெரியல, அது தெரியும். மற்றபடி மோஸ்டா வந்து எனக்கு தெரியாது எந்தெந்த பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்றது தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸை இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் இதில் வால் ஸ்டிக்கர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ பேக்கேஜிங்லாம் எதுவும் டேமேஜ் ஆகலை, ஒன்றும் வந்துருக்கு. வால் ஸ்டிக்கர் நினச்சா நிறைய பேப்பராக வருது. இவ்வளோ பெரிய பேப்பரு வால் ஸ்டிக்கருக்கு எவ்வளோ அப்பா. இது என்ன ஏதோ பர்த்டே சர்ப்ரைஸ் மாதிரி வால் ஸ்டிக்கர் தான். ஆமாம், ஓகே. ஸோ இதையும் வந்து இப்போ நம்ம ஒட்டிட்டு சிவரில் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒட்டுறோம். ஒட்டிட்டு 3 இது ஆர்டர் பண்ணோம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இதோட இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, நீங்களும் வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து உள்ளே இருந்தது. இப்போ வந்து ஸ்டிக்கரோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து குவாலிட்டி உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கிளார் வந்து இருக்காது, உங்களுக்கு கிளார் அடிக்கிற மாதிரி இப்போ என்னை விட உங்களுக்கு தான் தெரியும் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்காது. பட் நாங்கள் பர்சனலாக செக் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பேஸ்ட் பண்ணது நாங்களே தான் பேஸ்ட் பண்ணோம். யாரெல்லாம் ஆள்லாம் கூப்பிட்டுக்கல, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி யாருக்கு நாங்களே தான் பேஸ்ட் பண்ணோம். நாங்களே மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கரெக்டாக பார்த்து நாங்களே தான் எல்லாமே பண்ணோம். சூப்பராக இருந்தது, ஈஸியாக இருந்தது. நீங்கள் கூட வேணா நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. ஓப்பன் பண்ணிடுவோம். இல்லை, இதுக்குள்ள நிறைய வந்து ஹோம் நீட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டமும் இருக்கும், இல்லை நிறைய இருக்கும், மிக்சடா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் நீட், அதுக்கான ஒரு ஹோம் ஆர்கனைசேஷன், அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான். இதில் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஸ்பைசஸ் பாக்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஒரு பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக கவர் போட்டுருக்குறாங்க. நான் எல்லா கவருக்கும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணுமா? இது தனித்தனியாக அந்த ரேக்குள்ள நீங்கள் திருப்பிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பைஸ் ஆர்கனைசர் ரேக். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் எல்லாமே 3 ரோஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே இந்த தனித்தனியாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஸ்பைசஸ் வேணால் இங்கே இருக்க எடுத்துக்கலாம், இங்கே இருக்கிற எடுத்துக்கலாம்,
இதில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 6 these are 18 ஸ்பைசஸ் நீங்கள் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒரு மாதிரியான ப்ளூ ஆர் க்ரீன் ப்ளூயிஷ் க்ரீன் ஏதோ ஒரு கலர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இது தனியாக அப்படி திருப்பி கூட இதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. சப்போஸ் கடுகு அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா இப்படி கூட கொட்டிக்கலாம் போல. இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இப்போ அன்பாக்ஸ் மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். இதை வந்து லேட்டராக நான் வந்து எதெல்லாம் ஹோம் ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு கிளப் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றதே நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து 18 பாக்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது கூட தனியாக நம்ம கழட்டிக்கலாம் போல. கழட்டிட்டு வேணா நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் போல. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஏதோ ஏடாகூடமான பேக்கேஜிங்காக இருக்குது, என்னன்னே தெரில. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மாப் மாதிரி இருக்குது. மாப்பா மாப்பா என்ன மாப் வந்துருக்குது. என்ன ஆர்டர் பண்ணீங்க? நான் இந்த ரோபோட்டிக் இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவர் வந்து நாங்க ரொம்ப நாளா வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கே ரொம்ப ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். நாங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம். அங்க வந்து என்னன்னா இப்போ இந்த மாப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய மாப் வீட்டுல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே ப்ரூம் வந்து இருக்குது. இப்படியே நம்ம தள்ளிட்டு போனாலும் தானாவே பெருகிக்கும். பின்னால இப்படி இந்த ஒரு அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் மாதிரி இருக்கும். அது இது எடுத்தோம்னா அதுல இருந்து டஸ்ட் எல்லாம் கீழே கொட்டிக்கலாம். நான் கூட இதை பார்த்த உடனே சரி ஒரு டவுட் தான். பட் இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பு ஏற்கனவே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மாப்பு இப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கியா இருக்குது. என்ன ப்ரூம்னு ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்காது, கடைசியில அது வந்து மாப்பு ஆயிடுச்சு. ரிட்டர்ன் தான் பண்ணோம். ஓகே, ஸோ இது நாங்கள் ரிட்டர்ன் தான் பண்ணோம். ஏன்னா இது நிறைய மாப் இருக்கு எங்ககிட்ட, இது வந்து தேவையில்லை. ஸோ இது லிங்க் வந்து கீழே போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் மாப் மட்டும் இருக்குது, அந்த பக்கெட் மாதிரிலாம் கிடையாது. ஓகே, நாட் ஸோ ஹாப்பி பட் சர்ப்ரைஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் இருக்குது. இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாம்பூ அண்ட் அதோட இது ஹேர் மாஸ்க் கண்டிஷனர் அது வாங்கியிருந்தேன். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் கிளாத் நினைக்கிறேன், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கா. மைக்ரோ ஃபைபர் ஷாம்பூ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணவங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணவங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து லாரியல் எக்ஸ்டென்சோ கேர். ஓகேயா, ஆன்டி பிரேக்கேஜ் ஆன்டி ட்ரைனஸ், அதுக்காக ஸ்ட்ரைட் அண்ட் ஹேர் ஆர் ஸ்மூத் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷாம்பு தான் வந்து இது, அதோட ஹேர் மாஸ்க்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்ஸ்பன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இதை அவர் ஆர்டர் போட்டாரு. இது அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்ல பிராண்டு, கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது க்ளீன் பண்ணும்போது வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதில் அது மாதிரி நிறைய போட்டுருக்காங்க. ரெடியூசஸ் 99% ஆஃப் பாக்டீரியா, லாஸ்ட் அப் டு 100 வாஷஸ் வரைக்கும் இந்த கிளாத் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அண்ட் ஒரு பேக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 கிளாத்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய இதில் வந்து போட்டுருக்குறாங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே பிக்சர்ஸ் வந்து போட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீனிங் பர்பஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே கெஸ் இருக்குது. ஏன்னா அது தொட்டு பார்த்தாலே எனக்கு தெரியுது. தொட்டு பார்க்கும்போது வந்து இந்த இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பின்னால் சேரில் வந்து அந்த நம்மளோட லம்பா சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான மாதிரி எனக்கு தொட்டு பார்க்கறதுனால தெரியுது. அது வேணும் ரொம்ப நாள் அவருக்கு வந்து பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் ஆர்டர் பண்ணியிருப்பாரு, தொட்டு பார்த்தாலே தெரியுது. ஸோ நல்லா இருக்குப்பா கலர்லாம். பிளாக் அண்ட் ஒயிட்லாம் நான் கூட பிளாக் மட்டும் அந்த மாதிரி இருக்கணும். ஜென்ரலாக அவங்க மைண்டில் வரும் இல்லையா ஒரு ப்ராடக்ட்னா அப்படி தான் இருக்கும்னு. ஸோ 1+1. Hey, this is actually a surprise. ஏன்னா I thought it was just one. ஏன் நான் சொல்கிறேன்னா this cost you only 169 rupees. எனக்கு ஷாக்காக இருக்குது. ரெண்டும் சேர்த்து 169. ஆமாம், இப்போ எனக்கு ஷாக் தான். சீரியஸாக எனக்கே சர்ப்ரைஸ். ஓகே
ஓகே, ரெண்டும் சேர்த்து 160 பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் சேர் நார்மலாக தான் சேரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார் டிரைவிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கார் சீட்ஸில். ஏன்னா இங்கே நமக்கு முதுகுக்கும் வந்து இந்த சீட்டுக்கும் வந்து கேப் இருக்கும் இல்லையா, ஸோ பேக் பெயின் வரும் நிறையா. ஸோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மசாஜ் பீட்ஸ் அது பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் அந்த ஏதோ பீட்ஸ் நமக்கு பெயின் வரக்கூடாதுன்றதுக்காக எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஐம் சாரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பின்னால் அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அப்படியே நீங்கள் மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் ஆஸ் யூஷுவல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நல்லா இருக்குது, சும்மா ஏதோ பேருக்கணும்னு இல்லாமல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த ஃபினிஷிங் இருக்குது, அதில் உள்ள அந்த பீட்ஸு அப்புறம் இந்த மாதிரியான கொடுக்கறதுலாம் வந்து நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. 2 இருக்குது அப்படின்றது அவர் சொன்ன மாதிரி ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது. 2 சேர்த்து 169 தான். அடுத்த ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஏதோ குட்டி சோப்பு டப்பா மாதிரி இருக்குது, என்னன்றதை பார்த்துடலாம். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு மேபி இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் கிளப் பண்ண முடியும்னா பார்த்து கிளப் பண்ணி அது ஒரு ரிவ்யூவாக உங்களுக்கு நான் வந்து போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏடாகூடமான ஆஹா, இது ஸ்டிக்கர் மாதிரிலாம் இருக்குது. இது இன்வாய்ஸ் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாவ், நான் இது நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஷ் வாஷ் பண்ணுவோம்ல, அதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம நிறைய சோப் யூஸ் பண்ணோம்னா சோப் வந்து வேஸ்ட் ஆகும். நிறைய லிக்விட் யூஸ் பண்ணி கலந்து வச்சாலும் நிறைய வேஸ்ட் ஆகும், ரொம்ப போயிடும். சரி, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தான். இதில் வந்து கொட்டி வச்சுக்கிட்டோம், கலந்து வச்சுக்கிட்டோம்னா இது இப்படி அமுக்குறோம்னா இங்கேருந்து அந்த இது வந்து வரும், கீழேருந்து அந்த லிக்விட் வந்து வரும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இது மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, பட் இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. நீங்க 2 குவான்டிட்டிஸ் போட்டீங்களா இல்ல இது வரதே 2 தானா? இல்ல, அது एक्चुअली ஒரு காம்போ மாதிரி. அந்த பிரைஸ்க்கு இட்ஸ் வர்த் தி மணி. எனக்கு குவாலிட்டி என்ன பிரைஸ்ன்றது தெரியாது. எல்லாமே நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 2ன்றது வர்த் தான். எவ்வளவு வர்த்து எனக்கு காசு தெரியல எவ்வளோன்னு கீழே போடுறேன். பட் கண்டிப்பா ரீசனபிளா இருக்கும், இல்லைன்னா அவர் ஆர்டர் பண்ண மாட்டாரு. சும்மா நிறைய பிரைஸ் இருக்கிறது. இது என்ன, நீங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ என்னன்னா, இது வந்து சோப்லாம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது, இந்த மாதிரி இருந்தா நிறைய அதே மாதிரி மிக்ஸ் ஆகாது ஒன்று சொல்லிட்டு, அதுக்காக தான் இது நல்லா இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்குது, ஃபைனல் பாக்ஸ். அதாவது நாங்க வந்து நிறைய வாங்கினோம், அதுல வந்து சில இது வந்து என்னன்னா ஸ்பார்ல வந்து வாங்கினோம். இதெல்லாம் வந்து அமேசான்ல வாங்கினது. ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் ஸ்பார்ல வாங்கினோம். ஸோ அதெல்லாம் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஓகே இன்வாய்ஸ். ஓகே, ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப்லெட்டு, ஃபோனு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோல்டபிள். அண்ட் இது வந்து லூஸாக இல்லை, உங்களுக்கு லூஸாக இருந்தால் தானே அந்த மாதிரி இருக்கும். லூஸாலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. ப்ளூ கலரில் இந்த மாதிரி டேப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி அப்படி வச்சுக்கலாம் அழகா. என்னது இது, டங்குன்னு கீழே விழுது. நான் கரெக்டாக செட் பண்ணலையா? வச்சு பார்ப்போம். ஓகே ஃபைன். வெயிட் தாங்க, இதை விட மேபி இதை விட வெயிட் அதிகமாக இருந்தால் நிற்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்ச பொசிஷன் சரி கிடையாது. ஸோ ஃபோன் அந்த மாதிரிலாம் வைக்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு அப்படி அழகா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன். நான் வேற ஏதோ ஃபைனல்னு சொல்லிட்டேன், பட் அது ஃபைனல் இல்லை, இதான் ஃபைனல். ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து பேக்கிங் வந்து ஓபன் பண்ணியாச்சு. அதுக்குள்ள என்ன இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆஃப் பீட்னு சொல்லிட்டு ஒரு மவுஸ் இருக்குது. இது வந்து அவருக்கு மவுஸ் வந்து ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்காக ஆர்டர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதையும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, ஸோ இது வந்து வயர்லெஸ் மவுஸ். நீங்கள் வந்து ரீசார்ஜபிள், நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து அதுக்கான அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இருக்கும், ப்ளூடூத் மவுஸ். ஓகே, ஸோ இதோட எல்லாத்தோட ரிவ்யூவும் வந்து நான் தனித்தனியாக வந்து போடுறேன் கிளப் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வரும். அந்த வீடியோஸ் நீங்கள் போய் செக் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நான் இன்னொரு 2 ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். அது வந்து என்னன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் நேரில் போய் வாங்கினேன். அது வந்து அமேசான் லிஸ்ட்டில் வராது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபோரம் மால் வந்து போயிருந்தோம். அங்கே ஸ்பார் இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் இந்த ஹோம் ஆக்சசரிஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ஸோ இது சும்மா யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இந்த கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிளாஸு. இது எல்லாமே வந்து 99 ருபீஸ். ஸோ வந்து ஐ ஃபெல்ட் சீப்பர். ஸோ அதனால இது வந்து எடுத்தோம் இந்த இது. ஸோ எல்லாமே இதே மாடல் தான், பார்க்க நல்லா இருக்கு இல்லையா. ஸோ இது ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அயனிங் போர்டு வந்து வாங்கணும். ரொம்ப நாளாக அயனிங் போர்டு வந்து கிடையாது. ஸோ இந்த அயனிங் போர்டு வந்து வாங்கணும். பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின அயனிங் போர்ட். ஃபோரம் மாலில் தான், இதுவும் ஸ்பாரில் தான் வாங்குவோம். இது வந்து கிட்டத்தட்ட 1100 ருபீஸ்க்கு வந்து அங்கே வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்தது. 1900 அதுக்கு மேலேயும் ஒரிஜினல் ப்ரைஸ், பட் 1100க்கு வந்து ஆஃபரில் போச்சு. ஸோ தேவையானதுனால இதுவும் வாங்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த மாதம் எங்களுக்கு தேவையான திங்ஸில் வந்து வாங்கினது. ஸோ இது வந்து எங்களுக்கு பிக்கஸ்ட் அன்பாக்சிங். உங்களுக்கு வேணா பிக்கஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் ஜிப்ரிஸ் பார்வையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக்கஸ்ட் அன்பாக்சிங். நீங்கள் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் போடுறேன். சில இது ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த 2 ஐட்டம் லாஸ்ட்டாக காட்டினது 2 மட்டும் வாங்கினது நாங்கள் ஸ்பாரில் நேரில் வாங்கினது. ஸோ மற்ற எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்கும் வேணால் இதுக்கு ஈக்குவலாக இதே ப்ரைஸ் லெவலில் வந்து வேறு ப்ராடக்ட் இருக்குது அமேசான்லாம், அந்த லிங்க்கும் நீங்கள் போடுறேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து எங்களுக்கு பெரிய பெரிய அன்பாக்சிங். இது லேட்டராக நான் சொன்ன மாதிரி இந்த ஹோம் ஆர்கனைசிங் தனியாக, இல்லை வேற நான் என்ன ஒர்க் ரிலேட்டடாக தனியாக என்னென்ன யூஸ் பண்ணுறன்றது இதோட லேட்டர் இதை யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.